உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரேன்னு யார் சொல்லியிருக்கா? இல்லை அதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. இதுதான் அரசியல். இதுதான் இன்றைய தேவையான அரசியல். இதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. இதை நீங்கள் மறந்துட்டீங்க. இதை நீங்கள் கவனிக்க தவறுறீங்க. அரசியல் கட்சிகள் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி வாங்கிடலாம், அதிகாரத்தை பயன்படுத்திடலாம். யாரு செத்தாயினா யாரு கஷ்டப்பட்டாயினா நம்ம கூட்டவரும் தான் நினைப்பாங்க. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுவரை சொல்லியிருக்காங்களா? இதில் தான் வேறுபடுறாரு. ஜனநாயகம் திளைக்க வேண்டும், மாறுதல் வேண்டும், மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் சீர்திருத்தமாக இருக்கணும், சமுதாயம் சீர்திருத்தணும், எல்லோரையும் சீர்திருத்தணும், திரும்பி பார்க்கணும், ஒரு புதிய அரசியலை கொண்டு வரணும். அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன இருக்கு ஒரு அரசியல் கட்சியில்? எத்தனை சார் 4500 கூட மணல் திரட்டு சார். இந்த நாட்டில் என்ன சார் நடந்துச்சு? 4500 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பு. என்ன நடந்துருச்சு மக்களுக்கு தெரியாதா? இது அது மட்டுமல்ல, 1000 கோடி ரூபாய் ஓப்பனா லீகலா டிக்ளேர் பண்ணது இடி. நீங்க தனியார் ஆட்சி நடத்தல, மக்களாட்சி. இது மக்கள்கிட்ட வரிப்பணத்தை தான் வாங்கி நடத்துறீங்க. அப்போ மக்களுக்கு சொல்லணும்ல, எப்போ உங்கள்கிட்ட தான் வாங்கி செய்கிறோம், நாங்கள் எங்கே பணம் கிடையாது, உங்களுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம், இவ்வளோ கொடுத்துருக்கீங்க வரியா, இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், இவ்வளோ பற்றாக்குறை இருக்குது, இது பற்றாக்குறை இருந்து அடுத்த வருஷம் இந்த வேலையை செய்ய முடியாது, இவ்வளோ கொஞ்சம் ஏற்றுறோம். யாருக்காக ஏற்றுறோம்? எங்கள் வீட்டுக்காக ஏற்றலை, உங்களுக்காக தான் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லணும். அதை மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இளைஞர்கள் மத்தியில் எவ்வளவு போதைப்பொருள் இருக்கு? அதை சொல்லியிருக்காரு. 436 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 437 வாக்குன்னா நீங்கள் போட்டு அடிச்சு ஆர்டரோட போட்டு அடிச்சு பேப்பரில் போட்ட வேண்டியது சார். முதலமைச்சர் சொல்கிறாரு. அப்புறம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, 86% தான் 27% நிறைவேற்றல, 13% 17% தான் நிறைவேற்றிருக்காரு. இப்போ அவர் சொன்னது பொய்யா? இப்போ அவர் மேலே கேஸ் போடுங்க சார். கேஸ் போட போறீங்களா? அதை அரசாங்கம் வந்து பரிசீலிக்கும். இது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கடந்த கூட்டங்கள் கூடினாலும் எம்ஜிஆருடைய அந்த ஃபார்முலாவை கையில் எடுக்கலாமே. அவர் தயாராக தான் இருக்காரு. நீங்கள் தான் வண்டி விட்டு வெளியே வர விட பண்ணுறீங்களே. போலீஸ் காவல்துறை அவர் தான் முடிவெடுக்க வேண்டியது. அவர் தான் சார். நீங்கள் நானும் அதான் சொல்கிறேன். எப்படின்னா, நீங்கள் சொல்லலாமே, திருச்சியிலேருந்து அங்கே வர்றார் இல்லையா, நீங்கள் அவரை வெளியே விட்டுருந்தீங்கன்னா அவர் அந்த இதை திறந்துட்டு வெளியே நின்று கை கட்டினா கூட இவ்வளோ கூட்டம் இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம அரசியல் பண்ணும். இன்னும் நேரம் காலங்கள் இருக்கு. நம்ம எப்போ சொல்லணும், எதை சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தீர்மானிச்சுக்குவோம். அதை சொல்லுவோம். மக்கள் அதை கேட்கறது தயாராக இருக்கு. மக்களுடைய எண்ணம் எதமோ அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். மக்களுக்கு ஏற்புடைய வேலைகளை மட்டும் நம்ம செய்வோம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி நிர்வாகிகள் ஒருவரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? விஜயனுடைய அந்த மக்கள் சந்திப்பு பயணம் சனி ஞாயிறு இந்த நாள் மட்டும் நான் ஒதுக்கி மக்களை சந்திப்பேன். மற்றும் ஒரு நாளில் அதுவும் அடுத்த வாரத்தில் அதே போல் திட்டமிடுவேன் அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டு, சுற்றுப்பயண பட்டியலை போட்டு மக்கள் சந்திப்பை திருச்சியில் தொடங்கி அரியலூர் பெரம்பலூரில் இந்த வாரத்துக்கான அந்த ஷெடியூல் முடிச்சிருக்காரு. அடுத்த வாரத்துக்கான ஷெடியூல் வந்து அது திட்டமிடப்படி நடக்கும் அப்படின்ட்டுருக்காரு. இந்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சனி ஞாயிறு அது 2 நாளும் பார்த்திங்கன்னா நல்லா விதமாக அரங்கில் இந்த காட்சிகளாக ஒரு அந்த விநியோகஸ்தர்களுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு இந்த தொடக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோடு ஒப்பிட்டு எதிர்கட்சியினர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. மக்கள் சந்திப்பு, எதிர்கட்சியின் விமர்சனம், இது அடுத்தடுத்து நகர்த்த போகிற அந்த அரசியல் வியூகம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து கை கொடுக்கும்?
2026 தேர்தலில் முழுவதுமாக வந்து இதை நம்பி மட்டுமே போயிட முடியுமா, இல்லை வேறு இதெல்லாம் இவங்களை வகுக்கணுமா? ஏன்னா உங்களுடைய அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அவருக்கும் வந்து சரி கூட்டம் மட்டுமே வந்து நம்மளை கரை சேர்க்காது என்பதை உணர்ந்திருப்பார்ல. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் உள்வாங்கிட்டேன். உங்கள்கிட்டயே திருப்பி அந்த கேள்வியை உங்கள்கிட்டயே சொல்கிறேன். அதாவது நீங்கள் சொன்னது அத்தனையும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் அவர்கள் இதெல்லாம் ஆலோசித்திருக்க மாட்டாரா? நிச்சயமாக அந்த ஆலோசனை நடந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்காது. அவருக்கு தெரியாதா? இது ஒரு பெரிய மேட்டர், சர்வசாதாரண ஒரு மேட்டர். நீங்கள் சொன்னது ஒரு பெரிய புதிர் ஒன்றும் கிடையாது, கண்டுபிடிக்காத மேட்டரும் கிடையாது. 2 நாள் வாரத்தில் 2 நாளோ 1 நாளோ, மற்ற நாளில் நம்ம போலியே, அதனால விமர்சனம் வருமே அப்படிங்கிறார். ஒன்று. நான் 6 நாளும் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, 6 நாளும் போகிறாரு. இந்த பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சல் வராதா? வருமா வராதா? பள்ளிக்கூடங்கள் நேரத்தில் பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் படிக்கின்ற போது, பள்ளிக்கூட ஆட்டோவிலையும் ஸ்கூல்லையும் வேன்லேயும் போகும்போது நம்ம பரப்புரை பண்ணிக்கிட்டு போனோம்னா அந்த குழந்தைகளுக்கு, அந்த பள்ளிக்கூடத்தில் போகிறவங்களுக்கு, அதை கூட்டிகிட்டு வர பெற்றோர்களுக்கு, அப்போ அதனால் ஏற்படுகிற டிராஃபிக்கை, அதனால் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க நடக்குமா நடக்காதா? இல்லை அவருடைய சமூக அக்கறை கொடுத்து யாரும் எந்த விதமான ஐயப்பாடும் எழுப்பவில்லை. இல்லை நடக்குமா நடக்காதா? ஆனால் ஒரு அரசியல் கட்சி இதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் போகலாம். யார் வந்தானே வரட்டும், நம்ம கூட்டம் நம்ம போகலாம். இங்கே தான் அவர் வேறுபடுறாரு. ஒரு புதிய பாதையை போட்டு அதில் பயணம் பண்ணுறாரு. இங்கே தான் அவர் வேறுபடுறாரு. ஒரு சமூகால எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யாத நம்ம செய்யணும். எப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யாதே நம்ம செய்யணும். நம்மளால் இந்த பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது. வாரத்தில் 1 நாள் நம்ம அரசியல் பண்ணுவோம். இன்னும் நேரம் காலங்கள் இருக்குது. நம்ம எப்போ சொல்லணும், எதை சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தீர்மானிச்சுக்குவோம். அதை சொல்லுவோம். மக்கள் அதை கேட்குறது தயாராக இருக்காங்க. மக்களுடைய எண்ணம் எதமோ அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். மக்களுக்கு ஏற்புடைய வேலைகளை மட்டும் நம்ம செய்வோம். மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி வேலைகளை நம்ம செய்ய வேண்டாம். மக்களுக்கு அசௌகரியம், சங்கடங்கள் ஏற்படுகின்ற வேலையை நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஒரு செலிபிரிட்டி, நம்மளால் அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு அரசியல் கட்சியாவது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். இத்தனை தேர்தல் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, நானும் செஞ்சுருக்கேன். எத்தனையோ தேர்தல், அண்ணாவிலேருந்து நம்முடைய அரசியல் பரப்புரையும் கேட்டிருக்கோம், பட்டிமன்றமும் கேட்டிருக்கோம், பொதுக்கூட்டமும் நம்ம கேட்டிருக்கோம். நானும் கேட்டிருப்பேன், நீங்களும் கேட்டிருப்பேன், மற்றவங்க கேட்டிருப்பாலும் இல்லையா, நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக பெண்கள் வராதீர்கள். நீங்கள் பரப்புரை பண்ணும்போது நேராக பெண்கள் வராதிங்க, வயது முடிந்தவர்கள் வராதிங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சார்? இது வரைக்கும் இந்த தலைவர் அதுலேருந்து மாறுபட்டு நிற்கிறாரு. அதெல்லாம் வந்து அரசியல் கட்சி என்ன நினைப்பாங்க, யார் செத்தாயினா, யார் கஷ்டப்பட்டாயினா நம்ம கூட்டம் வரும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுவரை சொல்லியிருக்காங்களா? இதில் தான் வேறுபடுறாரு. நான் இப்படி கேட்குறேன்னு எப்படின்னு வச்சுக்கலாம், கூட்டம் கூடிய கூட்டத்தில் இப்போ வந்து 18 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்கல்ல, இப்போ அவர்களுடைய பங்களிப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கும்ல 2026 சார். அரசியல் வந்து நான் ஓட்டு வாங்கணும், எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிறத அவர் செய்யல சார். இப்போ வந்து அவர் அந்த கூட்டம் வந்து அவரை பார்க்க திரண்ட கூட்டம் சொல்ல மாட்டேன், அது மட்டும் தான் சொல்ல வரீங்களா? அதாவது இதுக்கு ஒரு சொன்னால், எந்த அரசியல் கட்சி நான் நிற்கிறேங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்துக்குங்க, உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு தரணும். யார் சார்? இது வரைக்கும் 1952 இது வரைக்கும் நடந்த தேர்தலும் சரி, இது வரைக்கும் நடந்த அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, இது வரைக்கும் நடந்த தேர்தல் பரப்புரையும் சரி, எந்த கட்சி, எந்த மாநிலத்தில், எந்த இடத்தில், எந்த தேர்தலில் இதை சொல்லியிருக்காங்க சொல்லுங்க? உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரணும் யார் சொல்லியிருக்கா? இல்லை, அதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. இதுதான் அரசியல், இதுதான் இன்றைய தேவையான அரசியல். இதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. இதை நீங்கள் மறந்துட்டீங்க, இதை நீங்கள் கவனிக்க தவறுறீங்க. அரசியல் கட்சிகள் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி வாங்கிடலாம், அதிகாரத்தை பயன்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் மிலன் வைஷ்ணவன்னு ஒரு எழுத்தாளர், ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ் வேர்
சப்ளை அண்ட் டிமாண்ட் ஓட்டிங். அதாவது தேர்தல் என்பது ஒரு சந்தை. அதில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் அரசியல் கட்சிகளும் வாக்காளர்களும். ஆகையினால நம்ம வந்து எவ்வளோ கொடுத்தாலும் விலைக்கு வாங்கிடலாம், இது ஒரு சந்தை தானே, தேர்தல் சந்தை தானே, அப்படி தான் நடக்குது பெரும்பாலான இடத்துல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். இது உடையணும், உடைக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் திளைக்க வேண்டும், மாறுதல் வேண்டும், மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் சீர்திருத்தமாக இருக்கணும், சமுதாய சீர்திருத்தணும், எல்லோரையும் சீர்திருத்தணும், திரும்பி பார்க்கணும், ஒரு புதிய அரசியலை கொண்டு வரணும், அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் ஏன் போன்றவர்கள்லாம் தாவக்காகலாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு நேர்மையான அரசியல் வேணும், ஒரு அறம் சார்ந்த அரசியல் வேணும், ஒரு நேர்த்தியான அரசியல் வேணும், ஒரு நெறியான அரசியல் வேணும். அது மீனிங்ஃபுல் பாலிடிக்ஸாக இருக்கணும், அர்த்தமுள்ள அரசியலாக இருக்கணும், அது ஏற்புடைய அரசியலாக இருக்கணும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலாக இருக்கணும், மக்கள் விரும்பும் அரசியலாக இருக்கணும், மக்கள் விரும்புகின்ற அரசியலாக இருக்கணும், மக்கள் அரவணைக்கக்கூடிய அரசியலாக இருக்கணும், ஆராதிக்கக்கூடிய அரசியலாக இருக்கணும். மக்கள் நம்மளை அழைத்து வாக்களித்து ஆட்சி கட்டிலே அமர வைத்து அழகு பார்த்து கொண்டாடுகின்ற ஒரு அரசியலை தமிழகத்தில் உண்டாக்கணும். அது யாரை உண்டாக்குனாலும் வரவேற்கணும். யார்? நம்ம வாக்காளர்கள். அதுதான் நம்முடைய கடமை. அதற்கான சரியான நேரம் தான் தேர்தல். இந்த 2026 தேர்தலில் இது நடக்கணும். இது நடக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வாக்காளர்களும் புரிந்து கொண்டார்கள். என்ன புரிந்து கொண்டார்கள்? கொள்கை கோட்பாடு என்று கூக்களிட்டு கூப்பாடு போட்டு உறக்க பேசி திரும்ப திரும்ப பேசி கொள்ளையடிக்கும் கூட்டம்தான் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த போர்வையில் கொள்கை கோட்பாடு என்ற போர்வையில், அந்த கொள்கை கோட்பாடுன்னா அப்போ கரப்ஷன் இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்ன இருக்கு ஒரு அரசியல் கட்சியில்? எத்தனை சார் 4500 கூட மணல் திரட்டு சார். இந்த நாட்டில் என்ன சார் நடந்துச்சு? 4500 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பு. என்ன நடந்துருச்சு மக்களுக்கு தெரியாதா இது? அது மட்டுமல்ல, 1000 கோடி ரூபாய் ஓப்பனாக லீகலாக டிக்ளேர் பண்ணது இடி. அந்த கேஸ் என்ன ஆச்சு? டாஸ்மார்க் ஊழல்னு சொன்னாங்க, என்ன ஆச்சு? அப்போ என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? நாம் சொல்லணுமா? இதெல்லாம் யார் சொல்லணும்? உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சொல்லணும். நீங்கள் தான் வாட்ச் டாக், விசில் ப்ளோயர். நீங்கள் தான் சொல்லணும். இந்த நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களையும் சொல்லணும், இந்த நாட்டில் நடக்கின்ற நல்லதையும் சொல்லணும். இல்லை, அரசாங்கம் எது செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் பாராட்டுறோம். ஆமாம், தவறு செய்ய சுட்டி காட்டுறோம். அதோடைய நீங்கள் வந்து ஜனநாயகத்தில் கடமை அது. அரசாங்கமோ அரசனோ நல்லது செஞ்ச வாயார நீங்கள் புகழணும். ஆனால் தவறு செய்தால் மன்னரே தவறு நடக்கிறது நாட்டில் அப்படின்னு சொல்லணும் சார். மன்னரே தவறு செஞ்சாலும் இடித்து அவருக்கு உணர்த்துவது தான் ஒரு அறம் சார்ந்து பணியாளருடைய. அதில் மக்களாட்சியில் மக்களுக்கான மக்களால் ஆட்சி செய்கின்ற ஆட்சியில் வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம அரசன் இருக்கார், எங்கள் அரசன் இருக்கார் அப்படின்னு நம்பணும். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு அரசாக இருக்கணும், ஒரு அரசியல் இருக்கணும். தமிழ்நாட்டில் கொள்கையை பேசிக்கிட்டு கொள்கைங்கிற அந்த கோட்பாட்டுக்கு கொள்கையும் கோட்பாடையும் சொல்லிக்கிட்டு சுரண்டக்கூடாது. மக்கள் வர சார் ஒன்றும் இல்லை சார், ஓய்வூதியம் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆன பஸ் ஊழியர்களுக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட் காசு வந்துருக்காது சார். ஆஸ்பத்திரி போங்க சார், கூட்டணி இருக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்களா, பொதுவுடைமை கட்சிகளும் அதை சுட்டி காட்டுறாங்க. டாக்டர்ஸ் இருக்காங்களா சார், நர்ஸ் இருக்காங்க சார். நீங்கள் போங்க, இன்னும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போங்க, 11 பேர் இருக்கக்கூடிய ஸ்டாஃபு 3 பேர் தான் சார் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் ஜீப் இருக்குது சார், டிரைவர் இல்லை. அந்த ஜீப் எடுத்து தான் அந்த ஆஃபீஸரு ஃபீல்டுக்கு போகணும். ஜீப் இருக்கு, நான் டிரைவர் இல்லை. கேஷ் இது கான்ட்ராக்டில் போட்டு எதாவது போட்டு டிரைவர் போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எத்தனை ஆயிரம் வேலை பணியிடங்கள் காலியாக இருக்குது. எதுவும் கொஞ்சமாவது நீங்கள் செய்யணும்ல சார். ஆண்ட கட்சி அப்படித்தான் இருக்குது, ஆளுகின்ற கட்சியாக இருக்குது, கூட்டணி கட்சியில் தானே சொல்லணும்ல. சாம்சங் தொழிற்சாலையோட பிரச்சனை என்னாச்சு? ஆசிரியர்கள் பிரச்சனை என்னாச்சு? ஓய்வூதிய பென்ஷன் என்னாச்சு? இன்னைக்கு எங்கள் மடிப்பாக்கத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்த்து தானே இருக்காரு முதலமைச்சர். இல்லை சார், எங்கள் தெருவில் 700 ரூபா சார் ஒரு தண்ணி வரி ஒரு வருஷத்துக்கு. 2018 இப்போ எவ்வளோ தெரியுமா சார்?
6 மாதத்துக்கு 6,200 ஒரு வருஷத்துக்கு 12,400. 18க்கும் 26க்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? 18க்கும் 26க்கும் 4 வருஷத்தில் 4 வருஷத்தில் இது எவ்வளவு 500%. 700 எங்கே இருக்குது? 12,000 எங்கே சார் இருக்குது 4 வருஷத்தில்? ஒரு வண்டி வாங்குறீங்க. அது மாநகராட்சியில் வந்து அது ஏன் இந்த வரியை நாங்கள் வசூலிக்கிறோங்கிறது அது காரணங்கள் குறிப்பிடுறாங்களே. என்ன காரணம் சொல்கிறாங்க? பல்வேறு காரணங்கள் சொல்லிடுறாங்களா? என்ன காரணம் சொல்கிறாங்க? ஒவ்வொரு வரிக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து உயர்த்தி இருக்கிறோங்கிற உள்பட மக்கள் வந்து விவரமானவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி தேவை வந்து இன்றைக்கி டிக்கெட் இருக்குது, இன்றைக்கி மாநகராட்சிக்கு செலவு இருக்குது, சம்பளம் கொடுக்கணும், கட்டமைப்பு உண்டாக்கணும், ரோடு போடணும், எல்லாம் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஸோ அன்றாட செலவுகள் இருக்குது. நமக்கு அவங்க ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. அவ்வளோ ஆளுகளுக்கும் சம்பளம் கொடுக்கணும், வைக்கணும், போகணும், எல்லாமே தெரியும். உயர்த்துங்க. நாங்கள் உயர்த்த வேணாம்னு சொல்லலை, உயர்த்துங்க. எப்படி உயர்த்தணும்? 500%, 600%? படிப்படியாக உயர்த்துங்க சார், தேவைக்கேற்ற உயர்த்துங்க. சொல்லுங்கள், நீங்கள் பட்ஜெட்டில் சொல்லும்போது இவ்வளோ உயர்த்திருக்கிறோம், இவ்வளோ வேலையை செஞ்சுருக்கோம், இவ்வளோ உயர்த்திருக்கோம், அதை ஜஸ்டிஃபை பண்ணோம்ல. நீங்கள் உயர்த்தும் போது நீங்கள் தனியாக ஆட்சி நடத்தலை, மக்களாட்சி. இது மக்கள்கிட்ட வரிப்பணத்தை தான் வாங்கி நடத்துகிறீங்க. அப்போ மக்களுக்கு சொல்லணும்ல, ஏப்போ உங்கள்கிட்ட தான் வாங்கி செய்கிறோம், நாங்கள் எங்கள் பணம் கிடையாது, உங்களுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம், இவ்வளோ கொடுத்துருக்கீங்க வரியா, இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், இவ்வளோ பற்றாக்குறை இருக்குது, இது இந்த பற்றாக்குறை வந்து அடுத்த வருஷம் இந்த வேலையை செய்ய முடியாது, இவ்வளோ கொஞ்சம் ஏற்றுறோம். யாருக்காக ஏற்றுறோம்? எங்கள் வீட்டுக்காக ஏற்றலை, உங்களுக்காக தான் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லணும். அதை மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்காங்களே, எல்லாம் படித்தவங்க தானே, எல்லாம் அரசியல் தெரியுதுல்ல, அப்படி செய்யுங்க. அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் எதுக்கு ஒரே அடியாக ஏற்றுறீங்க? படிப்படி ஏற்றுங்க. ரைட்டு. டாஸ்மாக் கடையெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பேன், நீங்கள் குறைச்சிட்டிங்களா? நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்காங்க. அதன் மூலிமா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து விரைவாக முடிய போகுது. 6 மாதம், இந்த 6 மாதம் ஆட்சி முடிய போகுது. 5 வருஷத்தில் முடிய போகுது. நீ தான் 6 மாதத்தில் முடிச்சிருக்கு சார். ஒரே நாள் செய்யலாம். ஒரே நாள் சொல்லலை சார், ஒரே நாள் சொல்லலை. அரசு நினைச்சா ஒரே அந்த ஒரு பிளான் வச்சுருப்பாங்களா அரசு கவர்மெண்ட்டில்? இல்லை நீங்கள் சொல்றீங்க இப்போது இலவச பஸ் விட்டீங்க, மக்கள் உங்களை பாராட்டுறாங்கல்ல, உரிமை தொகை அது மாதிரி சொல்கிறாங்க. சார் நீங்கள் காலையை சிற்றுண்டி உணவு நீங்கள் செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களை இருகரம் கூட்டி பாராட்டுவாங்க, வஞ்சனை இல்லாமல் பாராட்டுவாங்க சார். சார், அம்மா உணவகத்தை போய் வந்து முதலமைச்சர் ஆய்வு பண்ணுறாரு சார், நான் அதையும் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் செய்கின்ற வேலையை செய்தால் மக்களுக்கு என்ன சார் உங்களை இன்னைக்கு ஒரு திட்டத்தை இன்னைக்கு துவங்கி வச்சிருக்காரு, அதையும் வந்து குறிப்பிட்டாகணும். மக்கள் நலன் சார்ந்தானே செயல்பட்டு இருக்காங்க. இது மக்கள் நலன் சார்ந்து செயல்படுது. நீங்கள் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி ஓட்டு வாங்க? இன்றைக்கி பையன் லாட்ஜ் உங்களுக்கே விட்ருங்க சார், பையன் லாட்ஜ் அரசியல் விட்ருங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இளைஞர் மத்தியில் எவ்வளவு போதைப்பொருள் இருக்குது அதை சொல்லியிருக்காரு. 436 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 436 வாக்குன்னா நீங்கள் போட்டு அடிச்சு ஆர்டரோட போட்டு அடிச்சு பேப்பரில் போட்ட வேண்டியது தானே சார்? முதலமைச்சர் சொல்கிறாரு, இல்லை போட்டு 436 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பட்டியல் போட்டு சொல்கிறாரு. அப்புறம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, 86% தான் 27% நிறைவேற்றல, 13% 17% தான் நிறைவேற்றிருக்காரு. இப்போ அவர் சொன்னது பொய்யா? இப்போ அவர் மேலே கேஸ் போடுங்க சார். கேஸ் போட போகிறீங்களா? அதை அரசாங்கம் வந்து பரிசீலிக்கும். இல்லை, அதாவது என்னென்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆர்டரோடு போடுங்க சார், மக்களுக்கு வெள்ளரிக்கை கொடுங்க சார். ஏப்பா என்னையே எங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது சார், நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா சொல்லுங்கள் சார் மக்களை. அதுதானே சொல்லணும். நீங்கள் மக்களுக்கு செய்யும்போது மக்களுக்கு சொல்லணும்ல, சொல்லுங்கள். மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. நேற்று கேட்குறாங்கள தலைவர், இதை செய்தார்களா? செய்யலைன்னு சொல்லியே, செஞ்சாங்களா செய்யலான்னு தான் கேட்குறாரு. அப்போ யார் என்ன சொல்கிறாங்க? கூட்டத்தில் இருந்தாங்க செய்யலைன்னு சொல்கிறாங்க, செஞ்சுன்னா செய்யன்னு சொல்ல போகிறாங்க. இந்த ஸ்டைல் கூட ஜெயலலிதா அவர்களிடமிருந்து விஜய் வந்து அதை பற்றி கொண்டார். ஏன்னா முன்னாள் அதிமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினருங்க, அவர் மக்கள் நோக்கி தான் அதை கேட்பார். அந்த கேள்வியை வந்து விஜய் வந்து அதே ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் யதார்த்தம். அதுதான். நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சுருக்கேன், நான் செய்கிறேன்னு சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு வரேன், நீங்கள் வரீங்க, சாப்பிட சொன்னேன்னே வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு ஒரு மணிக்கில் சாப்பாடு போட சொன்னேன், சாப்பாடு போட்டையான்னு பொண்டாட்டி கேட்போம். நம்ம அவர்கிட்ட கேட்போம், ஒய்ஃபு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்களா, சாப்பிட்டீங்களா, பசி சரி கேட்போமா இல்லையா? அதை கேட்கணும்ல. அதை தான் கேட்குறாரு சார்.
அப்போ நீங்கள் சாப்பிட்டேன்னு சொல்ல போகிறீங்க. இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் மழுப்புவீங்களா? அதைத்தான் சார் அது மக்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்ட போய் கேட்குறேன், என்னாச்சு நாங்கள் சொன்னீங்கண்ணே, நான் கெஸ்ட்டாக வரேன், நீங்கள் சாப்பாடை 1 மணிக்கு கொடுத்துருன்னு சொன்னீங்களே அப்படின்னு உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்? கேட்கல, மக்கள்கிட்ட தான் கேட்குறோம். ஸோ மக்களுக்கு சேவை செய்கிறது தான் எல்லோரும் வந்திருக்கோம், அதுதான் வந்திருக்கோம். அப்போ நீங்கள் அவர் வந்து யாராவது செஞ்சாரா அப்படின்னு கேட்குறோம். செஞ்சேன்னா செய்யணும்னு சொல்ல போகிறீங்க, ஓகே செஞ்சேன்னு சொல்ல போகிறோம், செய்யலைன்னு சொல்ல போகிறோம். சொல்கிறத சொல்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் என்ன கூடி எடுத்து கூட்டி சொல்கிறதுக்கு? ஆட்சியில் அதிகாரத்தின் கூடிய நோக்கி வருகிற கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் கட்சியினுடைய தொடக்க மாநாட்டிலே. விக்கிரவாண்டி நடைபெற்ற அந்த மாநாட்டில் அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு பலமான கூட்டணியை வந்து வீழ்த்துவது என்பது எளிதான காரியம் இல்லை. நாலாபுரமும் வாக்கு சிதற பொழுது யாருக்கு சாதகங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து 2026 தேர்தலில் நாங்கள் வந்து மகத்தான வெற்றியை பெறுவோம், அது வந்து கூட்டணி அமைத்தால் மட்டுமே சாத்தியம் அப்படின்ட்டு நீண்ட நெடிய ஆய்வு மேற்கொண்ட பல்வேறு விதமான விமர்சகர்களும் மக்களும் வந்து இதில் எளிதாக பேச ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் வந்து விஜய்யுடைய ஃபேனாக இருக்கலாம், ஆனால் வந்து கூட்டணி ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு கட்சின்னு சொல்கிறாங்க. அது மக்களும் வந்து பல்வேறு விதமான கூட்டணி அமைத்தால் மட்டுமே இது சாத்தியம் அப்படின்னு வந்து வலியுறுத்துகிறாங்க. எம்ஜிஆரே வந்து அந்த கல்யாண சுந்தரம் அவருடைய ஆலோசனை கேட்டு தான் வந்து அந்த கூட்டணிக்கு வந்து ஒத்துக்கிட்டார். அந்த அனுபவம் உள்ள அந்த வாய்ப்பு இருக்குங்களே, அந்த வாய்ப்பு, அந்த வழிகள் எல்லாமே இருக்கிற பொழுது, அதாவது நம்பிக்கை என்பது வேறு, அதீத நம்பிக்கை என்பது அதுவும் வந்து வேறு, கூட்டம் என்பது அதை வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அவருக்கு சேர்கிற கூட்டங்கள்ங்கிறது யாருக்குமே வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து பல்வேறு விதமான ஆதரவு நிலைப்பாடு எதிர்நிலைப்பாடு உள்ளவர்களும் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், வேறு விதமான பேச்சுகளை வந்து 2 நாட்களாக பேச ஆரம்பிக்கிறார்கள். அதையும் வந்து நம்ம கூர்ந்து தான் கவனிக்கிறோம். அரசியல் நிலைப்பாடு வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து விதவிதமான மாற்றங்களை நோக்கி செல்லும். அதை விஜய் மட்டுமே விதை விலக்கல்ல. இப்படி இருக்கிற இந்த சூழலில் பார்த்திங்கன்னா, அவரை நோக்கி இருந்த கட்சிகளை எல்லாம் இப்போ மறுபடியும் அதுக்கான அந்த கட்டமைப்பு, இந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் முன்னெடுக்கலாம். ஏன்னா தனியாக நிற்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட மக்களுடைய உணர்வுகளையும் நம்ம வந்து மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை வந்து உள்வாங்கி விட்டு விஜய் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு குரலும் வந்து எங்கே பார்த்தாலும் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. நான் மட்டும் ஆட்சியில் இருந்தால் போதுமா? மற்ற கட்சிகளும் வர வேண்டாமா? மற்ற கட்சிகளுக்கும் நான் வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? நாம் கொடுக்க வேண்டாமா? அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டாமா? அவர்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு விக்கிரவாண்டி நடத்த மாநாட்டில் சொன்னாரா இல்லையா? அதனுடைய பொருள் என்ன? அனைவரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து, ஒரு கை ஓசை வராது, இருகை சேர்ந்தது தான் ஓசை வரும் அப்படின்னு நினைச்சு தானே சொன்னார். ஒருங்கிணைந்து பயணிப்பு சொல்கிறாரு. அது ஆட்சியில் பங்கு பண்ணு, நீ கூட்டணி வச்சுக்கோ, அதோடு போயிரு, ஆனால் ஆட்சியில் நான் மட்டும் தான் இருப்பேன், என் கட்சி தான் இருக்குன்னு சொல்லலையே அவர். அந்த சுயநலத்தில் சொல்லலையே. நீங்களும் வரணும், நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்வோம், நீங்களும் ஆட்சியில் அதிகாரத்தில் வாங்க அப்படின்னு தானே சொல்கிறாரு. அதுக்கு வரணும்ல, வர்றவங்களும் செத்துக்குவோம், அதுக்கு தானே சொல்கிறோம், அதுக்கு தானே சொல்லியிருக்காரு, திறந்து தானே வச்சுருக்காரு. அப்போ வந்து அதை தெரிஞ்சு, அதை புரிஞ்சு வரவங்க வருவாங்கல்ல. நீங்கள் கதவு திறந்து ரொம்ப நாள் ஆச்சு சார், ஆனால் யாரும் உங்கள்கிட்ட வந்த மாதிரி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இது வரைக்கும் யாரும் வந்து என்ன, ஏன் உங்களுக்கு என்ன டெட்லைன் அது இப்போவுமே சொல்லணும்னு இல்லையா சார்? ஏன்னா அதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அது ஏன் சார், ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எந்த முறையில் செய்யணும், என்ன ஸ்பீடில் செய்யணும், இதெல்லாம் தெரியுமில்ல. அதுக்குன்னு ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த வியூகத்தை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்கல்ல சார். டிஎம்கே அவ்வளோ பெரிய கட்சி, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க. தேவையா அதுக்கு? ஆனால் வச்சுருக்காங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அது அவசியப்படுதில்ல. அப்போ அந்தந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது அது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லோருடைய ஃபீட்பேக்கையும் வாங்கி எது நல்லது எது கெட்டதுன்னு அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதில் நல்லதை தெளிவானதை எடுத்து அதை மையப்படுத்தி அதை ஆட்சி மன்ற குழுவில் வைத்து விவாதித்து தீர்வு காணப்படும். இந்த தீர்வு நடக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க. நீ என்ன சொன்னீங்க? வரவே மாட்டார்னு சொன்னீங்க. வந்துட்டாரா? மக்களை சந்திக்கவே மாட்டார். நீங்கள் சந்திச்சிட்டாரா? இனி போக 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 உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு விடை தெரியும்.
உங்களுக்கு விடை தெரிஞ்சுக்கிட்டே வரும். உங்களுடைய சந்தேகங்கள்லாம் விடை தெரிஞ்சுக்கிட்டே வரும். அப்போது இதுதான் நாளைய அரசியல், இதுதான் இன்றைய அரசியல், இதுதான் புதிய மாற்றத்திற்கான தொடக்கம் அப்படின்னு உங்களுக்கு புரியும், மக்களுக்கு புரியும், அரசியல்வாதிகளுக்கும் புரியும், அரசியல் கட்சிகளுக்கும் புரியும். ஆஹா, அதாவது 400 மீட்டர் ரேஸ் 200 மீட்டர் ரேஸ்லாம் கடைசியில் ஓடுவான், கையை குச்சி எடுத்துகிட்டு வருவான். 400 மீட்டரில் கொண்டு வந்து ஏன்டா சீக்கிரம் வர மாட்டேங்கிறவன் கடைசியில் வருவான். டேய் ஓடி சொல்லலாம், இவனங்க தேர போகிறான், கடைசியில் ஓடுவான். அப்புறம் 2வது ரவுண்டில் கொஞ்சம் முன்னுக்கு வருவான், 3வது ரவுண்டில் கொஞ்சம் வருவான், ஃபைனல் ரவுண்டை அடித்து நோக்கிட்டு வந்துடும் கிளாஸ். இது விளையாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரிலேயில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்படி விளையாட்டிலே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது ஒரு அரசியல் களத்தில், இவ்வளோ அரசியல் களத்தில் போட்டியில் மக்களை சந்திக்கும் போது எப்போவுமே ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் சார். ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கும்போது அதுக்கு எதிர்ப்புகள் நிறையா இருக்கும், அதையும் சமாளிக்கணும். இந்த சேலஞ்சஸும் இந்த சமாளிப்பும் இந்த விமர்சனங்களையும் தாண்டி தான் வரணும். இது எங்களுக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும். விமர்சனங்கள் சொல்லுவோர் சொல்லட்டும், பேசுவோர் பேசட்டும், விமர்சிப்போர் விமர்சிக்கட்டும். என்னுடைய வேலை, என்னுடைய இலக்கு, எங்களுடைய இலக்கு, எங்களுக்கு யார் வேணுமோ மக்கள், அவர்களை நாங்கள் சென்றடைவோம். மக்களிடத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை வெளிப்படையாக மிகைப்படுத்தாமல், பாசாங்கட்டாமல் உள்ளதை உள்ளபடியே சொல்ல போகிறோம். எங்களால் என்ன செய்யுமோ செய்கிறோங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கல. வாங்க சார், விஜய் சார் வாங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் இருக்கோம். இப்படித்தான் சார் சொல்கிறாங்க கிராமத்தில். சார் விஜய் சார் வர சொல்லுங்கள் சார், ஒரு தடவை வந்துட்டு போக சொல்லுங்கள் சார், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஆனால் ஒரு சில பகுதிகளில் ரொம்ப அந்த ஆதரவு என்பது இப்போ குறைவாக இருக்குது. அதை பார்த்து கொங்கு மண்டல பகுதிகளெலாம், வால்பாறை, அதுமாதிரி வந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, இந்த பகுதியெலாம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த இடங்கள்லாம் வந்து அதிமுக சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி அப்படி சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அதாவது உங்கள் கருத்தை நான் மறுக்கலை, போக போக பாருங்கள். அதான் சொன்னேன், அதான் முதல்ல இதுக்கு முன்னாடி உள்ள இதில் சொன்னேன், போக போக உங்களுக்கு ஒன்றொன்றும் விடை தெரியும். ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும், ஒரு கல்ச்சரல் பேஸ் இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கும். இது எல்லாமே நாங்கள்லாம் வந்து விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம், களப்பணிகள் ஆற்றுறவங்களாம் எங்களுக்கு தெரியும். எங்கே மேடு, எங்கே பள்ளம், எங்கே சரி பண்ணணும், எங்கே தூக்கி விடணும், எங்கே இறக்கணும், எங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே ஸ்லோவாக போகணும், எதை சரிப்படுத்தணும், இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம், ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஆய்வு பண்ணுறதை விட நாங்கள் மிகைப்படுத்திடுவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறது இல்லாமல் நாங்கள் மற்றவங்களையும் கேட்குறோம், உங்களை மாதிரி ஆளுகளையும் கேட்குறோம், உங்களை மாதிரி சொல்கிறவங்களையும் நாங்கள் கிரகிச்சுக்கிறோம், உள்வாங்கிக்கிறோம். இது எல்லாம் போட்டு ஒரு அலசரம் ஆராய்ந்துட்டு எங்கே என்னதை செய்யணுமோ அதை செய்கிறோம், செஞ்சிட்ருக்காங்க. அதிமுகலேருந்து பிரிந்து சென்றவர்கள்லாம் வந்து ஒருவேளை மீண்டும் ஒரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து சேர்க்கவே மாட்டோம் அவர்களாம் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருடைய பார்வை வந்து உங்களை நோக்கி தான் இருக்கும். அதற்கான ஒரு விதையை வந்து ஏற்கனவே டிடி தினகரன் வந்து வேறு விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். 2026 விஜய் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு. இப்போ அவர்கள்லாம் வர பொழுது எப்படி தாவக எப்படி அவர்களுக்கு வந்து ஆதரவு நீட்டுமா? எல்லாருக்குமே நான் கேட்குறது வந்து டிடி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், அதே போல் செங்கோட்டையன் உள்ளிட்ட. நான் வந்து அரசியலில் ஆர்வம் சொல்வதற்கு என்னால் முடியாது, அரசியலில் ஆர்வம் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? கூட்டணி ஆட்சி, கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, வருவோர் வருக, இருகரம் கூட்டி நிற்கிறோன்னு சொல்கிறாங்க. எங்களை விரும்பி வருகிறவர்களை நாங்கள் இருகரம் கூட்டி அழைப்போம் தான் ஃபஸ்ட்லேயே அந்த விக்கிரவாண்டியில் சொல்லிட்டார். அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. பால் இஸ் நாட் இன் அவர் கோர்ட், பால் இஸ் இன் அதர்ஸ் கோர்ட். அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிக்கும் போது வரும்போது நாங்கள் நல்லது கிட்டதான் பார்த்து அது தலைமை முடிவு செய்யும். ஆனால் 93 காலகட்டத்தில் அந்த ஒரு முக்கியமான ஒரு 93க்கு முன்பு பார்த்தீங்கன்னா 91, 92, 93 அந்த காலகட்டம் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து பல்வேறு விதமான அந்த ஆதரவு அதிகமாக இருந்தது. 93க்கு பிறகு இந்த வளர்ப்பு மகன் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிலைப்பாடுகளால் அவருக்கு வந்து வீழ்ச்சி நோக்கி சென்றார். அப்பொழுது நீங்கள் எந்த சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர், அதேமாதிரி இந்த கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழித்ததற்காக சட்டப்பேரவையிலே உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தினார் ஜெயலலிதா அவர்கள்.
ஒளிவு மறைவின்றி இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி தருவதாக இருந்த நேரத்தில் அதை வந்து வேறு விதமான சூழ்ச்சிகளாக வந்து நடக்காமல் போய்விட்டது. அதுக்கு வந்து காரணமாக இருந்தவர்களாம் இன்றைக்கு வந்து தண்டிக்கப்படுகிறார்கள் என்ற பேச்சு வந்து உங்கள் தொகுதியை சார்ந்த மக்களிடமிருந்து பேசப்பட்டு வருகிறது. யார் அவர்? அரசியல் நாகரிகம் வருது, அரசியல் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் தொகுதி மக்கள் அந்த ஆதங்கத்தை ஆனால் தொகுதி மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தொகுதி மக்களுக்கு இது தெரியும். அதாவது எப்பவுமே அரசியலில் அதனால எனக்கு விஜய் சார் பிடிச்சது. தவிர்க்க வந்தேன். அரசியலில் ஒரு நேர்மை, ஒரு நெறி சார்ந்த ஒரு முன்னெடுப்பு, ஒரு புதிய அரசியலை, அந்த மக்களை சுரண்டாத அரசியலை, மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நமக்கு கிடைத்த வாய்ப்பை அந்த பயன்படுத்தி அந்த மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு செய்கிறத ஆராதிக்கிற தலைவர்களில் இன்றைக்கு விஜய் தான் இருக்கு. அதனால தான் தாவேக்காக போனேன். அதனால் அப்படி நினைக்கும்போது இவன் என்ன தனியாக யோசிக்கிறான். இப்போ விமர்சனம் விஜய் சாருக்கு வருதில்ல, அந்த மாதிரி விமர்சனங்கள் தான். ஸோ அந்த மாதிரி விமர்சனங்களால் என்ன வந்து என்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய மந்திரி பதவி, என்னுடைய லேடார் தடுப்பதற்கு எத்தனை பேர் முயற்சி செய்தார்கள். அவர்கள் இப்போ அனுபவிக்கிறார்கள். அவர்கள் என் கண் கூட நான் பார்க்கிறேன். அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இப்படித்தானே அதோடக்கு அதான் டைனமிக் சேஞ்ச். காலம் அது பதில் சொல்லும். காலம் மாறும், காட்சிகள் மாறும். நான் அன்னைக்கு எப்படி சந்தோஷமாக இருந்தனோ இன்றைக்கி அப்படி சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு என்னை தட்டினவர்கள், தொட்டவர்கள், தட்டி விட்டவர்கள், மிதித்தவர்கள், உதைத்தவர்கள் எல்லாம் இன்று அனுபவிக்கிறார்கள். அதை என் கண் முன்னால் பார்க்குறேன். இதுதான் அரசியல். அதனால் நீங்கள் நல்லது நினைங்க, நீங்கள் நல்லது செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் நல்லது செய்கிற ஒரு தொண்டனை ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறார். அதை இன்னைக்கு தேர்ந்தெடுத்துருக்காரு விஜய் சார். எம்ஜிஆர் காலத்தில் திறந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அந்த டோரை திறந்துட்டு கை நீட்டிட்டு மக்களை வந்து சந்திச்சே போவார். அது நிறைய பேர் வந்து அன்பால் வந்து அவருடைய கைகள்லாம் நெகெல்லாம் கீறுமா அவருக்கு. அப்போ சொல்லுவாராம், அதாவது வந்து குறைந்தபட்ச இந்த ஒரு நம்பிக்கை தான் நம்ம கொடுக்கணும், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்கள, நம்ம மீது இருக்கிற அன்பு செலுத்துகிற மக்களுக்கு அப்படின்னு வந்து எம்ஜிஆர் சொல்லுவதாக இன்று பேசப்படுகிறது. அதுபோல் விஜய் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கடந்த கூட்டங்கள் கூடினாலும் எம்ஜிஆருடைய அந்த ஃபார்முலாவை கையில் எடுக்கலாமே. அவர் தயாராக தான் இருக்காரு. நீங்கள் தான் வண்டி விட்டு வெளியே வர விட பண்ணுறீங்களே. போலீஸ் காவல்துறை அவர் தான் முடிவெடுக்க வேண்டியது அவர் தான் சார். நீங்கள் நானும் அதான் சொல்கிறேன். எப்படின்னா நீங்கள் சொல்லலாமே, திருச்சியிலேருந்து அங்கே வர்றார் இல்லையா, நீங்கள் அவரை வெளியே விட்டுருந்தீங்கன்னா அவர் அந்த இதை திறந்துட்டு வெளியே நின்று கை கட்டினா கூட அவ்வளோ கூட்டம் இருக்காது சார். நெரிச்சல் வந்து பார்த்துட்டு போயிடுவோம், கொஞ்சம் விலகுவாங்க. நீங்கள் ஒரு 6 மணி நேரமாக ஒரு செலிபிரிட்டியை, ஒரு தலைவரை, ஒரு பொலிட்டிக்கல் லீடரை அடைச்சி வச்சுட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது, எந்திரிச்சு கை காட்டக்கூடாது. நீங்கள் எந்திரிச்சுன்னு சொல்ல அவர் இறங்கி போகலாமேங்கிறார். அதப்பா போனால் கேன்சல் பண்ண. அதான் 22 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அப்படி செய்யக்கூடாது. அன்னைக்கு அவர் இறங்கி போயிருந்தால் மக்களுக்கு அன்புக்கு முன்னாடி சார் எந்த விதமான கெடுபிடிகளும் நிபந்தனைகளும் அது வந்து நிற்கவே நிற்காது. எம்ஜிஆருக்கு போட்ட நிபந்தனைகளை வந்து அவர் வந்து பொருட்படுத்தவே இல்லையே அந்த அன்னைக்குள்ள காலகட்டத்தில். அதுபோல் இறங்க வேண்டியது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். வால்பாறையில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கும், மக்கள் குறைகளை அப்படின்னு கேட்டு நான் காவலுக்கு கொடுத்தா இன்ன வரைக்கும் பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அதிகாரிகளுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறார்கள் பாருங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அவர் வந்து மக்கள் கோரிக்கைக்காக ஒரு நாள் போராடுறாரு. அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆர்டிகிள் 19 என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் 19வது சரத்து சொல்லுதுன்னா, மக்களுடைய நலனுக்காக மக்கள் போராட்டங்களோ மக்கள் உரிமைக்காக போராடணும்னு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்படி நம்ம சொல்லிட்டு தான் செய்கிறோம், சொல்லாமல் செய்யலை. ஆனால் அதுக்கே நமக்கு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் விவரிக்க முடியாது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், விவரிக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களையும் மக்களை சந்திச்சா இன்னும் ஒரு 10 கோடி எங்களுக்கு கிடைக்க செய்யும். எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல முடியாத இருக்குது. எங்களுக்கு எப்படின்னா, தலைவருக்கு எப்படி இருக்கும்? எங்களுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு வாரம் அங்கேயே தான் இருக்கிற திருச்சியில். ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பெர்மிஷன் வாங்க வேண்டிய வேலை. நீங்கள் இப்போ டிவியில் பார்த்துருப்பீங்க, எத்தனை முறை போகிறாங்க. அதே மாதிரி 6 காருக்கு மேலே வர மாட்டாங்க. இப்போ நாங்களாம் முன்னணி ஃபங்க்ஷனரிஸ்
எங்களெல்லாம் வர வேணான்ட்டாங்க, அலௌடு இல்லைன்ட்டாங்க. நாங்களாம் வந்து ஒரு 100 பேருக்கு நாங்கள் சரி பண்ணுவோம்ல, எங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குல்ல, 50 அரசியல் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, தேர்தல் அரசியல் எங்களுக்கு தெரியுமில்ல, அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும். பயன்படுத்த பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதனால தான் பல 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 சிக்கல்கள் பல முனையில் இருந்து. ஆனாலும் நாங்கள் திருப்தி அடைகிறோம். என்னென்னா, நம்மளை பார்த்து பதட்டப்படுறார்கள், பயப்படுகிறார்கள், நாம் ஏதோ பெரிய சக்தியாக மாறிவிடுவோம் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இதுவே நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மக்கள் பணி செய்வோம்னு சொல்லிதான் எங்கள் தலைவர்கள் சொல்கிறார். இதைத்தான் நான் செஞ்சுக்கணும். வருவது வரட்டும், நம்மளுடைய பணி நேர்பணி, நேரான பணி. மக்களை சந்திப்போம், மக்கள்கிட்ட சொல்லுவோம், மக்கள் ஆராதிப்பார்கள், நம்புவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்த இணைய நன்றி. வணக்கம்.